வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். ஸ்னேக் கார்ட் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். புடலங்காய் பஜ்ஜி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சின்ன சைஸ் புடலங்காயை ரிங் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், சால்ட் தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பஜ்ஜிக்கு வந்து ஓமம் ஆட் பண்ணுறோம், நல்ல ஃப்ளேவர் தரும். சப்போஸ் உங்கள்கிட்ட ஓமம் இல்லைன்னா அதை ஆட் பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சோடா உப்பு, ஓமம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பினஸ் வேண்டாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஷேப் தான் கட் பண்ணணுன்ட்டு இல்லை, வாழைக்காய் கட் பண்ண வழியாக அந்த ஷேப்பும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி. இப்போ பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்க வேண்டாம். சிம்மில் வச்சிங்கன்னா ஆயில் நிறைய இழுத்துக்கும். மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் திருப்பி விட வேண்டாம். ஒரு சைடு நல்லா வேகட்டும், வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். எப்பயுமே வாழைக்காயில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க புடலங்காயில். அதுவும் புடலங்காய் பொரியெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்கள்லாம். இந்த மாதிரி பஜ்ஜியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணும்போது இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம், அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணேன். உங்களுக்கு கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி வேணான்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாம். இப்போ டீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கெச்சப்போட டிப் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.